டப்பாங்குத்து கத்து கொடுக்குறாரா? அவரை பத்தி மரியாதை இல்லாம அவன் சொல்லாத. குத்தடி குத்தடி கோபாலன் பெரிய ஆட்டக்காரர். அவனா? அவன் எங்க கூத்தாடுவான்? குஷ்டு நல்லா தள்ளாடுவான். சீ வாய மூடு. அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இல்ல என்ன தெரியும்? அந்த காலத்திலேயே ரப்பர் பேண்ட் மேல ஏறி ராக் அண்ட் ரோல் ஆன ஆளுடா அவரு. அத பாக்குறதுக்கு 1000 கோடி ஜனங்க வருவாங்க தெரியுமா? இன்னாச்சு ரப்பர் பேண்ட் மேல ராக் அண்ட் ரோல் ஆனாரா? நமக்கு புலியூரியா? புலியூரான்னு தெரியுதுல்ல. பேசாம அவர் வந்து அவர்கிட்ட டான்ஸ் கத்துக்கோ. கத்துக்கலனா நான் கத்துப்பேன். குத்தடி உனக்கு தான் சரியான ஆள். கோபாலே, உனக்கு எனக்கு ஒரு போட்டி. யாரு முதல்ல அந்த சமையல் கட்டு ரூம்ல ஓடி போய் ஒச்சக்கல்லிய சாப்பிடுறாங்களோ அவங்க தான் இந்த சேர்ல உட்காரணும். ஓகே, 1 2 3. நில்றா, உனக்கு இதே வேலையா போச்சு. எவன் வீட்டுல வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா ஓடி போய் சமையல்ல என்ன இருக்கோ கண்டதையும் அள்ளி சாப்பிடுறது. கடைசியா உன்னால நான் அவமானப்பட்டு நிக்கிறேன். சோபா ஃப்ரீயா தானே இது, வந்து உட்கார. ஒரு விஷயம் தெரியுமா கோபாலு? நான் சின்ன வயசுல எல்லார் வீட்லயும் நுழைஞ்சி வெண்ணிய திருடி சாப்பிட்டுட்டு குண்டா கொழு கொழுடு கருப்பா இருப்பேனா எல்லா பொண்ணுங்களும் நான் அழகா இருக்கிறேன்னு நினைச்சுன்னு தூக்கி கொஞ்சின்னு கொஞ்சுவாங்க. ஆமா, பெரிய கிருஷ்ணலீலா கண்ணன் இவரு. கோபியர் பொண்ணுங்களும் அப்படியே தூக்கி மடி மேல வச்சுக்கின்னு கோபியர் கொஞ்சம் ரமண்ணா கோபாலகிருஷ்ணான்னு பாட்டு பாடி கொஞ்சுறாங்க. இருட்டுல பிடிச்ச கொழுக்கட்டமா இருந்துன்னு என்ன பேச்சு பேசுறான் பாரு. கீழே போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போடா, நான் சொல்றேன்ல. இந்த போ. டப்பாங்குத்து பத்தி உனக்கு என்னடா தெரியும்? பொறும்போக்கு. டப்பாங்குத்துன்றது பெரிய கலை. என்னது கலை? எச்ச கலை. அவன் கொண்டு வந்த பழத்தை தட்டி விட்ட. உனக்கு பிடிச்ச கிளிமூக்கு மாம்பழம் அதுல இல்லன்னு தானே தட்டி விட்ட. என்னடா கிளி மூக்கு காக்கா மூக்குன்னு சொல்லிட்டு என்னால இவனுக்கு ஒரு காலமும் டான்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது. ஏன் கோபாலு? அவனுக்கு கோணக்காலரா, கோணக்கால போட்டு ஒத்தடியில ஒரு நிமிஷம் கூட அவனால ஆட முடியாது. ஐயா, எதுக்கு ஒத்த அடிப்பா அதுல ஆடுற? அதுக்கு பின்னால பெரிய கிரவுண்ட் இருக்குது, அங்க போய் கும்தா கும்தா அப்படின்னு ஆடலாம். அடங்கி வாசலா பாத்தியா? ஒத்தடினாலுமே என்னன்னு தெரியல, இவனுக்கு போய் டான்ஸ் எடுத்து சொல்ற. ஒரு காலமும் டான்ஸ் எடுத்து முடியாது. பா போலாம். கோவப்படாத கோபாலு, இந்தாப்பா இதான் ஒத்த. நாய ஒத்தடி ஆடுறன்னு சொல்லிட்டு ஒரே என் காலை மெரிச்சிட்டா போறமா நில்றா. அப்படி குரு, நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுறீங்க. எப்போ நீங்க ரப்பர் பேண்ட் மேல நின்னு ராக் அண்ட் ரோல் ஆடுனீங்களோ அப்பயே நீங்க தான் எனக்கு குருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். டேய் மூதேவி, காலை விடுறா, கீழே விட போறேன். ஏண்டா நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? நான் முடிவு பண்ண வேணா? ஒரு காலமும் என்னால உனக்கு டான்ஸ் கத்து கொடுக்க முடியவே. ஏய், அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ட? இந்த பழம் காயா இருக்குதுன்னு அதான் இந்த பழம் எடுத்து சாப்பிட்டேன். அவனை மாட்டிக்கினியா? எப்போ நான் குருதட்சணையா கொடுத்த வாழைப்பழத்தை வாயில வச்சுட்டானோ இனிமே நீ தான் குரு, நான் தான் உன் சிசிய புள்ள. சிசிய புள்ளியா நீ? புள்ளடா நீ. சுமாரா எல்லாம் இவனால வருது. ஏண்டா என்ன பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகுன்னு சொல்லிட்டு கடைசியா நான் வாழைப்பழத்தை அடமணி வச்சடா நாயே. ஏய், அது ஏன் கோட்டுடா? ஏய், கோட்டை கொடுத்துட்டு வர்றா. ஏய், அது ஏன் கோட்டுடா? கோபாலு, அவனை எப்படி உணவு வைக்கிறப்ப? சாரி கோபால், ஜஸ்ட் மிஸ். அப்படியா? இது மிஸ் ஆகாது பாரு. டேய் குண்டூர் சுபாராவே, இப்படியே நீ போன மாதிரி நடிச்சாதான் என்னால தத்துருவமா டப்பாங்குத்து சொல்லி தர முடியும். புரியுதா? கோபாலு, இப்படி தனியா உட்கார வச்சா எப்படிப்பா? பேச்சு துணைக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை போன வைக்க கூடாது. டேய், போனோம்னாலுமே பேசாம உட்காரத்துக்கு பேதாண்டா போனோம். இதுல வேற பக்கத்துல ஒரு பேச்சு துணைக்கு அதுவும் பொம்பளை போனதை உட்கார வைக்கணுமா? பேசாம உட்கார்றா. சரி, நடிக்கிறேன். நடிக்கும் போது மெய் மருந்து தூங்கிட்டேன்னா என்ன செத்து போட்டேன்னா அப்படியே கொண்டு போய் போச்சிடாதப்பா. புதைக்கெல்லாம் மாட்டேன்டா, அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்றா கொஞ்ச நேரம். எனக்கு கத்து தரேன்னு சொல்லிட்டு இப்படி காலை வாரிட்டு போட்டீங்களா? என் டப்பாங்குத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டீங்களே. நிறுத்துறா. உன்னை தனியா விட்டு இவன் மட்டும் நான் சந்திரமுகி படத்தை டிக்கெட்டா வாங்கிட்டு போயிட்டான். ஏன்டா இப்ப அழுவுற? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத இவருக்கு
டேய் ஈ எறும்பு யாரு லவ் பண்ணி துரோகம் பண்ணுது? ஈ எறும்புக்கு ஈ தாண்ட துரோகம் பண்ணும், மனுஷன் துரோகம் பண்ண மாட்டான். அது பாட்டு செவுத்து ஓரத்துல மேஞ்சின்னு இருக்கும். யாருக்குமே தொந்தரவு கொடுக்காத இந்த ஜீவனுக்கா இந்த நிலைமை? செருப்பால அடிப்பேன் நாயே. இவனடா யாரும் தொந்தரவு கொடுக்கறது இல்ல. உனக்கு என்னடா தெரியும்? லொல்லு சபால வேலை செய்யற லைட்மேன்ல இருந்து மேக்கப் அசிஸ்டன்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ல இருந்து கேமராமேன் டைரக்டர் வரைக்கும் தொந்தரவு கொடுக்குற ஒரே ஜீவன் இவன் தான்டா. அதனாலதான் போன மாதிரி டயலாக் கொடுக்காம உட்கார வச்சிருக்காங்க. அவன் நோண்டி எழுப்பிடாத. ஏம்பா இங்க ஒருத்தன் நச்சுனுங்கிறத யாருன்னா மதிச்சீங்களா? போய் முதல்ல ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் காடை கௌதாரி பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வாங்குறோம். அதுக்கப்புறம் ஒரு டச்சப் பாய் ஏற்பாடு பண்ணுங்க. சாயந்தரம் போகும்போது ஒரு 500 ரூபாய் பேட்டா குத்து அனுப்புங்க. பாத்தியாடா, பாம்பேல நடிக்கிற பெரிய பெரிய ஹீரோ கூட இவ்வளவு ஃபெசிலிட்டி கேட்க மாட்டாரு. போன மாதிரி 5 நிமிஷம் நடிக்கிறதுக்கு எவ்வளவு கண்டிஷன் போடுறான் பாத்தியா? ஏம்பா சீக்கிரம் டான்ஸ் கத்து கொடுங்கப்பா. 9 to 6 கால் ஷீட் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேற இடத்துல கால் ஷீட் குடுத்துருக்கிறேன். மாமா நீ எதுக்கு அனாவசியமா போன மாதிரி நடிக்கிற? நான் இந்த மாதிரி பல பொண்ணு முன்னால ஆடிட்டேன். trouserkubar.com அப்படின்ற வெப்சைட்ல பாத்து வச்சுக்க, நம்ம ஃபுல் டீடைல்ஸ் வந்துரும். ஓ, டப்பாங்குத்த கம்ப்யூட்டராலும் கொண்டு போயிருக்கிறியா? எங்க ஒரு 80 வயசு கேள்வி செத்துட்டா எப்படி டப்பாங்குத்த ஆடு ஆடி காட்டு? சிம்பிள். நிறுத்துறா. 80 வயசு கேள்வி செத்துட்டா இப்படிதான் நெஞ்சு தூக்கின்னு அப்படி தௌலத்தா ஆடுவியா? தப்பு, அப்படி ஆடவே கூடாது. 80 வயசு கேள்வி செத்து போயிட்டா இப்படி ஆடணும். இப்படி கூணு போட்டு ஆடணும். கேள்வி செத்தா கூன் போட்டுதான் ஆடணுமா? ஏன் மாறு நிமித்தி ஆடக்கூடாதா? ஆடக்கூடாது. ஏன்னா பாடி தூயின் போகும்போது மாடியில் நின்று பாக்கணும், பாடி தெரியும். இதே பங்க் கடையில டீ கடையில் நின்று பாக்கணும், பாடி தெரியாது. அப்ப நம்ம முன்னாடி அப்படியே கூன் போட்டு ஆடினே போனோம்னு வச்சுக்க, செத்தது வயசான பெருசுன்னு அவங்க அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாங்க. ஓ, டப்பாங்குத்துல இவ்ளோ பாவலாக்குதா? பின்ன டப்பாங்குத்த சாதாரண நினைச்சிட்டியா? இப்போ ஊரு உள்ள ரவுடிசம் பண்ணிட்டு தௌலத்தா சுத்தி இந்த ஒருத்த செத்து போயிட்டான். இப்ப அவனுக்கு எப்படி ஆடு ஆடு? ஏந்து ஏந்து. இது வயசான ஆயாங்க செத்தாதான் கூன் போட்டானோ. அவன் ஊருல ரவுடிசம் பண்ணியிருந்தவன் நெஞ்சு நிமித்தி தான் சுத்துவான். அவனுக்கு அப்படியே தௌலத்தா லுங்கி தூக்கி கட்டினு இப்படி ஆடணும். புரியுதா? மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட். இதே காதலி செத்துட்டா எப்படி ஆடுறது? என்னாச்சு? மாஸ்டர் அந்த காதலி மேட்ரு மறந்துட்டீங்களே? மறக்கல, ஞாபகம் வந்துருச்சு. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியும் ஜதியில் எனது தேனானா இருதயம் அடிக்கடி இருந்தது எந்தேனா என் கதை எழுதிட மறுக்குது எந்தேனா புதியும் லயம் சேர. ஏன் இப்படி வெறித்தனமா ஆடுறீங்க? பின்ன உன்னை இப்படி விதவியா வெள்ள புடவைல பாக்கவா நான் இவ்வளவு நாள் கழிச்சு வந்தா? வெள்ள புடவை கட்டினா விதவை நியாயம் சொன்னது? நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அப்போ உன் புருஷன் ஒன்னும் சாவலையா? இல்ல, ராணுவத்துல இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அப்போ உன்னை கரெக்ட் பண்ண இன்னும் 10 வருஷம் ஆகுமா? ஓ, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். உடனே ஆபரேஷன் பண்ணி தூக்குங்க இமிடியேட்டா.